இங்க ஜென்ரலாவே அவங்களுக்கு அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி மேல ஒரு லைக்கிங் இருக்கு. ஸோ எப்படியோ ஒரு விதத்துல அத என்கேஜ் பண்ணுவாங்க. ஆம், ப்ராபப்ளி வெதர்னால அவங்களுக்கு ஏன்னா ரொம்ப கோல்ட்ல வந்து உள்ளேயே இருந்துட்டாங்கன்னா ரொம்ப முடங்கி போயிருவாங்கன்ட்டு ஏதோ ஒண்ணு கோ அவுட் பைக் வாட்டெவர். அப்புறம் நான் பார்த்த வரைக்கும் நான் வொர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்த வரைக்கும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஆர் 3 பீப்பிள் வந்து டெய்லி ஓடி வருவாங்க. அ இங்க லண்டன்ல வொர்க் பண்ணும்போது ஒருத்தன் 10 கிலோமீட்டர் வருவான், 10 கிலோமீட்டர் திருப்பி போவான். டெய்லியும் பண்ணுவான் அது. அப்புறம் பைக் நெறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த கம்யூட்டயே பிசிக்கலா பண்ணிருவாங்க மோஸ்ட்டா. அவங்களுக்கு அது வந்து ஃபியூயல் சேவிங். ஆ அப்புறம் வந்து சிட்டீஸ்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லெஸ் அது இதுன்னெல்லாம் வந்துருச்சு. அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அண்ட் பார்க்கிங் ரொம்ப கஷ்டம். பார்க்கிங்க்கு பே பண்ணணுங்க. ஸோ இவங்க சைக்கிள் இல்ல பைக் அல்லது ரன் அந்த மாரி பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்துருது. பிளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல லாக்கர் ரூம்ஸ்ல தே ஹேவ் ஷவர் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஈஸி வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே உள்ள வந்துருவாங்க. ஸோ அத என்கேஜ் பண்ணுவாங்க. அ மோர் இன் ஸ்காட்லாண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏன்னா அந்த டெரெயின் அப்படி இருக்கிறனால, அவங்களுக்கு அந்த ஹைக்கிங் அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அது தேர் இன்டூ இட். அதனால அத நெறைய செய்வாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டீஸும் இருக்கு. ஆஸ் இன் லைக் இப்ப கேனோயிங் போறதுன்னா, அதுக்கு ஒரு கிளப் இருக்கும். அண்ட் அதுக்கான ப்ராப்பர் இது இருக்கும். அந்த மாரி. அ கவர்ன்மென்ட்டும் நெறைய எம்பசிஸ் பண்ணுவாங்க இவங்கள இதுல என்கரேஜ் பண்றதுக்கு. அதே மாரி இவங்களும் அத டேக் அப் பண்ணி அதுல நெறைய பண்ணுவாங்க. பி இட் கம்யூட்டிங் ஆர் ஆஃப்டர் ஹவர்ஸ் வொர்க், ஆஃப்டர் ஆஃப்டர் ஹவர்ஸ் கேம்ஸ் அது எல்லாத்துக்குமே.